ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. சாந்தி வெண்பாட்ட சொல்றாங்க, அந்த ரோஹித் எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கிறாமா, அது தெரியாம நம்ம இருந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க. யூஎஸ்ல ஏதோ ராஜ பரம்பரை 10-15 கார் இருக்குன்னு எவ்வளவு பெரிய ரீல் சுத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ஷர்மிளா மட்ட ரோஹித் பத்தின விஷயத்த நீங்க உடனே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க சாந்தி. ஷர்மிளாவும் இப்போ அங்க வராங்க. ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரலான்னு போயிட்டு வந்தா டிராஃபிக்லயே பாதி நேரம் வேஸ்டா போச்சு அப்படின்னு புலம்புறாங்க. ரோஹித் இப்போ அவங்க வராரு. ரோஹித்தை பார்த்த உடனே வெண்பா கேட்குறாங்க, என்னப்பா உன் முகத்தை பார்த்தா ரொம்ப டல்லா தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. ரோஹித் சொல்றாரு, என்ன வெண்பா நீ என்னெல்லாம் விசாரிக்கிற அப்படின்னு சொல்றாரு. இல்ல எப்போதுமே ஜாலியா பாட்டு பாடிட்டு வெண்பு வெண்புன்னு வருவியே, இப்ப பார்த்தா கொஞ்சம் டல்லா தெரியுறியே, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. பரவாயில்ல பேபி, உன்ட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அவரோட முகத்தை பார்த்தே அவர் டல்லா இருக்கிறாருன்னு கேட்குற அளவுக்கு உனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு ஷர்மிளா கேட்குறாங்க. ரோஹித் சொல்றாரு, நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும், பணம் கொஞ்சம் ஷார்ட்டேஜா இருந்துச்சு, அதை பத்தி யோசிச்சுட்டு போறப்பதான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எதுக்கு மாப்பிள்ள இவ்வளோ டல்லா இருக்கிறீங்க, என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு ஷர்மிளா சொல்றாங்க. என்னோட டேடி என்னோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு, அதனாலதான் என்னால பணம் எடுக்க முடியல, உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்கறதுக்கு சங்கடமா இருக்கத்த அப்படின்னு ரோஹித் சொல்றாரு. என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் உங்களுக்கும் வெண்பாவுக்கும் தானே, உங்க பணத்தை கேட்கறதுக்கு எதுக்கு மாப்பிள்ள சங்கடப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஷர்மிளா. நான் உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பில் கட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் இப்ப அங்கிருந்து போறாரு. அடுத்ததா பாரதி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்க இருக்கிற லேப் டெக்னீஷியன்ட்ட சொல்றாரு, நான் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எங்க டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு சார், பேஷண்ட் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, எனக்கும் லட்சுமின்ற 10 வயசு பொண்ணுக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல போறாரு. அதுக்குள்ள அவருக்கு கண்ணம்மா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஹேமா லட்சுமி 2 பேருமே எனக்கு பிறந்த ரெட்டை குழந்தைங்க அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறமா அந்த லேப் டெக்னீஷியன்ட்ட பாரதி சொல்றாரு, எனக்கும் ஹேமா லட்சுமி அப்படின்ற 2 10 வயசு பெண் குழந்தைக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களோட பிளட் சாம்பிளை நான் இப்ப கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார், குழந்தைகள் எப்போ கூட்டிட்டு வரீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவங்கள இங்க கூட்டிட்டு வர முடியாது, நான் வேணா பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. இன்னும் எத்தனை நாளையில ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பாரதி கேட்கிறாரு. நாங்க டெல்லியில இருக்கிற லேபுக்கு தான் அனுப்புவோம், இன்னும் 5 days ஆகும் சார் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்றாரு. உங்களுக்காக வேணும்னா ஒரு 4 daysல கொடுக்க சொல்லிடுறோம் சார் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. பாரதி இப்போ மனசுல நினைக்கிறாரு, ஒருவேளை எனக்கும் லட்சுமி ஹேமா 3 பேருக்கும் டிஎன்ஏ ஒத்து போச்சு அப்படின்னா அவங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்க அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. கண்ணம்மாவோட காலில் விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு அவட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருவேளை எங்க 3 பேரோட டிஎன்ஏவும் ஒத்து போகல அப்படின்னா அதுக்கு கண்ணம்மா தான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நான் வெண்பாவோட கழுத்துல தாலி கட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்ததா ரோஹித் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. ரோஹித் இப்போ அவங்க அம்மாட்ட வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு. போறப்ப நீ 2 லட்சம் ரூபாய் தானே பணம் கேட்ட, இப்ப நான் 3 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கிறேன் பிடிமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படியாப்பா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலமா, பயங்கர பசியில இருக்கிறேமா அப்படின்னு ரோஹித் சொல்றாரு. ரோஹித்தோட பக்கத்து வீட்டுக்காரங்க இப்ப சாப்பாடு வச்சு வந்து கொடுக்குறாங்க. அத அவர் சாப்பிட்டு இருக்கிறாரு. ஆப்போசிட்ல இப்ப வெண்பா வந்து நிக்கிறத பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு ரோஹித்தோட அம்மா கேக்குறாங்க. நான் ஒரு டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன்லம்மா, அது இவங்க தாமா அப்படின்னு சொல்றாரு ரோஹித். ஷர்மிளாவும் இப்போ அங்க வந்திருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. வெண்பா இப்போ ஷர்மிளாட்ட சொல்றாங்க, பாத்தீங்களாமா உங்க மாப்பிள்ளைய பெரிய மல்டி மில்லினியர்னு சொன்னீங்க, அவரோட பேலஸ் இதுதான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் அம்மாவை பார்த்து சொல்றாங்க, அவங்க ராஜ பரம்பரையில இருக்கிற ராஜ மாதா இவங்க தான், உன்னோட சம்பந்தி, நல்லா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸுக்கு பணம் தேவைப்படுதுன்னு இது நாள் வரைக்கும் உன்கிட்ட பணத்தை வாங்கி அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவன் வாங்கின கடனை தாமா அடைச்சிருக்கான், உன்னை ஏமாத்திருக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க. இவன் சரியான 420 இப்பவாவது புரிஞ்சுக்கோமா அப்படின்னு வெண்பா சொல்றாங்க ஷர்மிளாட்ட. ரோஹித் ஷர்மிளாட்ட சொல்றாரு, அத்தை நான் எதுக்கு உங்ககிட்ட பணம் வாங்கினேன்னா அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஷர்மிளா இப்போ ரோஹித் கையில இருக்க தட்டை கீழே தள்ளி விட்டுறாங்க. ரோஹித் கண்ணத்திலேயே மாறி மாறி பலர்னு அரைகிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாது, தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வெண்பா ரோஹித்த சொல்றாங்க, என்ன ஷாக் ஆகி நிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்டவே வாலாட்டினல்ல, இப்ப மொத்தமா ஆப்பு வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோரெல்லாம் கொட்டி போச்சே, பரவாயில்ல பொறுக்கி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சாந்தி ரோஹித்த ஒன்ன போய் ஐயான்னு சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ரோஹித் முழிச்சிட்டு நிக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.